என்ன மச்சி சோகமா இருக்க? காலையில் தான் கூப்பிட்டு மொபைலில் பப்ளிகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கண்ணா. இப்போ ஈவினிங்குள்ளே யூஏ டிசைன் கேட்குறாங்கண்ணா. நீங்களே இந்த மாதிரி ஷார்ட் டைமில் யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? தென் வெல்கம் டு டே 1 ஆஃப் 15 days டெக் சீரிஸ். இனிஷியலாக ஒரு டிசைனுக்கு தேவையானது ஒயர் ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த ஒயர் ஃப்ரேம்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒயர் ஃப்ரேம் டிசைனர்ன்ற இந்த பிளகினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஸ்க்ரீனை நம்ம டைப் பண்ணிவிட்டு டிசைன் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு ஒயர் ஃப்ரேம் ப்ராசஸில் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி காட்டும். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஒயர் ஃப்ரேமுக்கு அடுத்ததான் டிசைனோட மெயினான பிரின்சிபலான கலர் பேலட்ஸ். ஸோ இந்த கலர் பேலட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் பேலட்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக கிரேடியன்ட் ஐமி அப்படின்னு சொல்கிற இந்த பிளகினை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளகின்ல நம்மளுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலரை நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான இடத்துல அப்ளை பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டை உங்களுக்கு கிடைச்சிடும். என்னடா டிசைன்ல இன்ட்ராக்டிவ்னஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கஸ்டமைஸ்டான நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கு. இந்த அனிமேஷன்ஸை நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனிமேஷன்ஸை நீங்க செலக்ட் பண்ணி இன்சர்ட் ஆஃப் ஜிஃப்னு கொடுத்து உங்களோட ஸ்கிரீன்ஸில் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்.